இலவசங்களை கொடுத்து மக்களை வந்து சோம்பேறியாக்குறாங்க. மாநிலத்தோட கஜானாவெல்லாம் காலி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டை சேர்ந்த எதிர்க்கட்சிகள்லாம் வந்து முதல்வர் மு.க.ஸ்டாலினை வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் வந்து இப்போ சமீபமாக வந்து பார்லிமெண்ட்டில் மத்திய நிதி இணையமைச்சர் வந்து ஒரு அறிக்கை சமர்ப்பிச்சிருக்கார். அதாவது வந்து தமிழ்நாடு தான் வந்து நம்பர் 1 பொருளாதாரத்தில் வந்து 4 கால் பாய்ச்சலில் போயிட்டுருக்கு. தனிநபர் வருமானத்தில் வந்து 2ஆம் இடத்துல தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பெருமிதப்பட்டு சொல்லியிருக்கார். அப்போ வந்து இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்கார். அதாவது வந்து முதல்வரோட அந்த புதுமை பெண் திட்டம், மகளிர் உரிமை தொகை, அப்புறம் வந்து இந்த விலையில்லா கட்டணமில்லா பேருந்து பயணம், இப்படிலாம் வந்து மக்களுக்கு வந்து இலவசங்களை வந்து இலவசமாக வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்து பணத்தை கொடுக்குறது தான். அதாவது அதானி அம்பானி மட்டும் பணத்தை எண்ணிக்கிட்டே இருக்காமல், பணத்தை வந்து ஒரே இடத்துல வந்து கொட்டி முடக்காமல், சராசரி சாதாரண ஏழை நடுத்தர மக்கள் கையிலேயே வந்து பணத்தை புழங்க விடுறது. இதுதான் காரணம் அப்படிங்கிறத இப்போ தான் அவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வந்து அதாவது வந்து ஒரே இடத்துல பணம் புழங்குச்சுன்னா வந்து அப்படியே தான் இருக்கும் பொருளாதாரம். இப்போ ஏழை நடுத்தர மக்கள்லாம் வந்து அவங்க வந்து அதாவது வந்து தன்னை வந்து இப்போ அப்படியே பணத்தை பேங்கில் போட்டு தன்னை வந்து உலக கோடீஸ்வரன் ஆகிரும் அப்படின்றவங்க நினைக்க மாட்டாங்க. அவங்க வந்து அன்றாட வாழ்க்கையை வந்து அனுபவிக்கிறத சந்தோஷமாக இருக்கிறது தான் அவங்க விருப்பப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கிராமப்புறம் அதை ஒட்டி இருக்கிற தொழில் செய்கிறவங்களும் இவங்க மூலமாக வந்து தன்னுடைய தொழிலில் வந்து அவங்க மேம்பாடு அடைஞ்சு அவங்களும் கொஞ்சம் ஓரளவுக்கு முன்னேற்ற பாதையில் அடைவாங்க. இப்படி ஒன்றை பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக அப்படியே அந்த பணமானதை வந்து சுழற்சியை முன்னேறி இருக்கிறதுனால தான் வந்து இப்போ இங்கே அந்த தமிழ்நாடு வந்து அந்த நம்பர் 1 இடத்த வந்து அடைஞ்சிருக்கு. இந்த 3 ட்ரில்லியன் நாங்கள் வந்து 2030 பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களாம் வந்து இன்னமும் அதானிக்கு அம்பானிக்கு மட்டும் பணத்தை கொட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் சலுகை பண்ணுறாங்க. ஏழை மக்களுக்கு சலுகை பண்ணுறது கிடையாது.